உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சா? உங்களுக்கு காலையில் காட்டிலும் சாயங்காலம் ஆன பிறகு கால் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிற மாதிரி தோணுதா? இது பயப்பட வேண்டிய பிரச்சனையா? மருத்துவரை உடனே பார்க்கணுமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். என் பேர் டாக்டர் ராஜ்குமார். நான் தேனியில் கடந்த 20 வருடங்களாக 50,000க்கும் மேற்பட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் நலம் ஹாஸ்பிட்டலின் தலைமை மருத்துவர். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி சர்க்கரை நோய் சிகிச்சை, சர்க்கரை நோய் பாத பராமரிப்பு, உடல் எடை குறைப்பு. எங்ககிட்ட ஒரு 15 வருஷமா ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஐயா வந்து ஒரு நாள் சாயந்தரம் ஓபிக்கு வந்தார். வந்துட்டு, ஐயா எனக்கு சாயங்காலம் ஆனாலே கால் வீங்குற மாதிரி இருக்கு, சாயங்காலம் நான் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஷூ போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது ஏன் அப்படின்னு கேட்டார். ஸோ நாங்கள் அந்த வீக்கத்துக்கான காரணங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பெருசாக எதுவும் கண்டுபிடிக்க முடியல. மருத்துவத்தில் ஹிஸ்ட்ரி டேக்கிங், அதாவது மருத்துவ வரலாறுங்கிறது ஒரு நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுல டயக்னோசிஸ் பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மாதிரி இந்த ஐயாட்ட நாங்கள் கேட்டுகிட்டே இருந்தோம். என்ன நடந்திருக்குன்னா, இந்த ஐயா வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அவரோட மகன் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போனப்போ ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையில் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு படபடம் மாதிரி வந்திருக்கு அவருக்கு. உடனே பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. அந்த டாக்டர் வந்து அவருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, ஐயா கொஞ்சம் பிபி அதிகமாக இருக்குது, அதனால் ஒரு மாத்திரை எழுதி தர்றேன், இந்த மாத்திரையை ஒரு 3 நாள் 4 நாள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊருக்கு போய் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஐயா அதை கம்ப்ளீட்டாக மறந்தே போயிட்டார். ஆனால் அந்த மாத்திரையை மட்டும் மறக்காமல் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அம்லோடிபின் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் மாத்திரை தான் ஐயாவுக்கு அந்த கால் வீக்கத்துக்கான காரணங்கிறத நாங்கள் அந்த ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண பிறகு அந்த வீக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு சரியாயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்டில் ஒரு 10 பேரில் குறைஞ்சது 2-3 பேருக்காவது காலில் வந்து வீக்கங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும். கால் வீக்கத்துக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா இருதய பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம், கல்லீரல் பிரச்சனைகள், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சில மாத்திரைகள், தைராய்டு ப்ராப்ளம், காலில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இது எல்லாமே வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். சில சமயம் கால் புண்ணுனால திசுக்கள் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம் கூட வரலாம். சரி, இதில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் கால் வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுற மாதிரி, அதோடு சேர்ந்து இந்த வீக்கத்தோடு சேர்ந்து மூச்சு திணறலோ, யூரின் கம்மியாகவோ, நுரையா போகிற மாதிரி, இல்லை மஞ்சள் காமால, வயிறு வலி, இது மாதிரி ஏதாவது கூட இருந்தால் மருத்துவரை உடனே பார்க்கணும். ஏன்னா இது இருதயம், கிட்னி, கல்லீரலுக்கான பிரச்சனையாக இருக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ இருதய பிரச்சனையில் ஏன் கால் வீக்கம், மூச்சு திணறல் வருதுன்னு பார்ப்போம். இருதயங்கிறது என்ன செய்யுதுன்னா, நம்ம உடம்புல சுத்தம் செய்யப்பட்ட ரத்தம், அதாவது ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தத்தை முன்னோக்கி தள்ளக்கூடிய ஒரு பம்பு. இருதயம் சரியாக வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, இந்த ரத்தம் எல்லாம் முன்னாடி போகாமல் அப்படியே தங்கிடும். ஒரு உதாரணமாக, நம்ம வீட்டு தோட்டத்துக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுறப்போ டியூப்பில் ஊற்றுறோம்ல, இந்த டியூபை நடுவில் எங்கேயாவது அமுக்குனா, அந்த அமுக்கின இடத்துக்கு பின்னாடி தண்ணி எல்லாம் தங்கி அந்த டியூபே புஷ்ஷுன்னு வீங்கிறது பார்த்தீங்களா? அது மாதிரி இருதயம் சரியாக வேலை செய்யலைன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாத்துலேயும் ரத்தம் தங்கிடும். அப்படி தங்கக்கூடிய ரத்தத்தினால அந்த குழாய்களில் அதிகமான அழுத்தம் ஏற்படும். இந்த அதிகமான அழுத்தம் என்ன செய்யும்னா, ரத்தத்தில் இருக்க தண்ணியை மட்டும் இந்த ரத்த நாளத்தில் இருக்கிற சுவர் வழியாக வெளியே திசுக்களுக்குள்ளே தள்ளிடும். இந்த திசுக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த தண்ணி தான் நம்மளுக்கு வந்து வீக்கமாக கண்ணில் தென்படுது. அப்போ இந்த இருதய பாதிப்புனால நுரையீரல்லையும் நீர் கோர்க்கிறதுனால மூச்சு திணறல் ஏற்படுது. கிட்னி பிரச்சனையில் கால் வீக்கம், மூச்சு திணறல், யூரின் கம்மியாக போகிறது, யூரின் நுரையாக போகிறது, இதெல்லாம் ஏன்னு பார்த்தா, கிட்னி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு, அதிக தண்ணி, தேவையில்லாத பொருட்களை எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு உறுப்பு. இந்த கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னா இந்த அதிக தண்ணி உடம்புல தங்கிடும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் புரோட்டீன் மாற்றங்கள் வந்துடும். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை தங்க வைக்கிறதுக்கு இந்த புரோட்டீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிட்னி பிரச்சனைனால என்ன ஆகும்னா, அந்த புரோட்டீன் உடம்பை விட்டு வெளியே போயிடும். அப்போ இந்த தண்ணி வந்து ரத்தத்துக்குள்ளே இல்லாமல் ரத்தத்திலிருந்து வெளியேறி திசுக்களுக்குள்ளே போய் சேர்ந்துருது. இதனால தான் கால் வீக்கம் வரலாம். 3வதாக கல்லீரல் பாதிப்பு. கல்லீரல் பாதிப்புலையும் புரோட்டீன் குறையிறதுனாலையும் ரத்தத்திலிருந்து நீர் அதிகமாக வெளியேறதுனாலையும் கால் வீக்கம் வரலாம். இதோடு சேர்த்து மஞ்சள் காமாலை, வயிறு வலி இதெல்லாம் ஏற்படலாம். அப்புறம் கால் வீக்கத்தோடு சேர்ந்து கால் அதிகமான வலி, காலில் கலர் மாற்றம், காய்ச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவர் பார்க்கணும். காரணம், இது செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால் திசுக்கள் ஏற்படக்கூடிய புண்ணா இருக்கலாம். இந்த கால் வீக்கம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, காலில் இருக்கக்கூடிய ஒரு ரத்த நாளம், வெயின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், இருதயத்துக்கு ரிட்டர்ன் கொண்டு போகும் வெயின் சொல்லக்கூடிய இந்த ரத்த குழாய் ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. இந்த குழாய்க்குள்ள ரத்தம் திரும்பி போகக்கூடாதுங்கிற சின்ன சின்ன வால்வ் மாதிரி இருக்கும். இந்த வால்வ் என்ன பண்ணும்னா, இந்த ரத்தத்தை ஒரு சைடு மட்டும்தான், அதாவது கீழே கால்கள்ல இருந்து
சுத்திகரிக்கிறதுக்காக நுரையீரலை நோக்கி அனுப்பும், ரிட்டர்ன் திரும்பி போகாது. இந்த வால்வுகளை பலவீனம் ஆயிடுச்சுன்னா கால் வீக்கம் வரலாம். அதுக்கப்புறம் இந்த வெயின்கிற ரத்த குழாய்க்குள்ள அடப்பு ஏற்பட்டாலும் வீக்கம் வரலாம். ஆனால் இந்த அடப்போடு சேர்ந்து அதிக வலி இருக்கும். இந்த அதிக வலியோடு சேர்ந்து வரக்கூடிய வீக்கத்தை உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும். ஏன்னா டிவிடின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை ட்ரீட் பண்ண வேண்டியது ஒரு எமர்ஜென்சி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய ரெகுலர் பேஷண்ட்டோட பையன் ஒருத்தர், ஒரு 28 வயசு இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு லாங் டூர் போயிட்டு வலது காலில் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கேஷுவாலிட்டி கூப்பிட்டு வந்தாங்க. நீங்கள் கொஞ்சம் வந்து பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டாஃப் வந்து கூப்பிட்டப்ப அந்த பேஷண்ட்டோட வைட்டல்ஸ், அதாவது அவருடைய ரத்த அழுத்தம், பல்ஸு, ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எல்லாம் நல்லா தான் இருக்குது சார் அப்படின்னாங்க. சரி, அப்போ கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்க சொல்லுங்கள், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஓபி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஓபி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஒரு கோட் ப்ளூ அனௌன்ஸ் பண்ணாங்க. கோட் ப்ளூனா ஹாஸ்பிட்டலில் ஏதாவது ஒரு இடத்துல எமர்ஜென்சினா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா எமர்ஜென்சி டீமும் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடணும். ஸோ கோட் ப்ளூ அனௌன்ஸ் பண்ண உடனே நாங்கள் எல்லோரும் கேஷுவாலிட்டிக்கு போனோம். அங்கே பார்த்தா அந்த தம்பிக்கு வந்து மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாப்புல. ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 70-72 இருந்துச்சு. பிபியும் 90-60 அப்படின்னு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. உடனே கேஷுவாலிட்டியிலேருந்து அந்த தம்பியை வந்து ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு எக்கோ எல்லாம் பார்த்தப்ப நுரையீரலில் ஒரு ரத்த கட்டி அடைச்சிருக்கிறத கண்டுபிடிச்சோம். ஸோ உடனே அந்த ரத்த கட்டி கரைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷத்தில் அந்த தம்பி ஸ்லோவாக நார்மலாக ஆரம்பிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த தம்பி வெளியூர் போனதுனால கால் சுளுக்கு ஏற்பட்டு கால் வலின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காப்புல. ஆனால் நடந்தது என்னென்னா, அவர் காலில் இருக்கக்கூடிய அந்த வெயின்கிற ரத்த குழாயில் ரத்த அடப்பு ஏற்பட்டு, அதாவது டிவிடின்னு சொன்னோம்ல, அந்த பிரச்சனை ஏற்பட்டு அந்த டிவிடி, அந்த டீப் வெயின் த்ரோம்போசிஸ்லேருந்து ஒரு சின்ன ரத்த கட்டி பிஞ்சி நுரையீரலுக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு. இதை பேர் பல்மோனரி எம்போலிசம் சொல்லுவோம். இது வந்து ஒரு மருத்துவ நெருக்கடி. சரியாக பார்க்கலைன்னா உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலாக வயசானவங்களுக்கு நீண்ட நேரம் கால் அசைக்காமல் ட்ராவல் பண்ணுறப்ப, உதாரணத்துக்கு இப்போ இந்த அமெரிக்காவிலேருந்து இந்தியா வர்றாங்களா, லாங் ஃப்ளைட் ட்ராவல், இதில் நீர் சத்து குறையிறப்ப, தண்ணி சரியாக குடிக்கலைன்னா, ஸோ இது மாதிரியான காரணங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூட்டு மாற்று ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு காலை ரொம்ப நேரம் அசைக்காமல் வச்சுருந்தா என்ன ஆகும்னா, அந்த அசைக்காமல் இருக்கிறதுனால அந்த ரத்தமானது அந்த காலுக்குள்ளே ஓடாமல் ஒரே இடத்துல தங்கி கட்டியாக மாறிடுது. அது டிவிடின்னு சொல்லுவோம், டீப் வெயின் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். அதுலேருந்து ஒரு சின்ன துகள் பிஞ்சு நுரையீரலுக்குள்ளே போனால் பல்மோனரி எம்போலிசம் சொல்லுவோம். அந்த தம்பியை பொறுத்த மாட்டிலும் அவருக்கு காரணம் இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து அவருடைய மரபணுக்களே வந்து ரத்தம் உறையிறதுக்கான தன்மை அதிகமாக இருந்ததுனால அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை. இப்போ அந்த தம்பி ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கிறாப்ல. ஸோ கால் வீக்கத்துக்கு இது மாதிரி பயப்படுற காரணங்கள் நிறைய இருந்தாலும் ஏஜ் ஆகிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரிட்டர்ன் போகிற குழாய்களை சில பலவீனங்கள் ஏற்படலாம். இதனால் இயற்கையாகவே கால் வீக்கம் வரலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒரு சென்னையிலேருந்து மதுரை வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. பஸ்ஸில் ரொம்ப நேரம் உட்காந்து வந்தீங்கன்னா காலையில் இறங்குறப்ப கொஞ்சம் கால் வீக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது நடக்க நடக்க சரியாக போயிடும். இது வந்து ஒரு பயப்பட வேண்டிய பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுக்கு அடிக்கடி கால் வீக்கம், காலில் சில பிரச்சனைகள் வந்தால் அதை கொடுத்து சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகத்தை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். உங்களில் யாருக்காவது இது மாதிரி கால் உடம்பு வீக்கத்தோடு சேர்த்து மூச்சு திணறல் ஏற்பட்டால் அந்த சமயத்தில் உங்களுக்கு உதவுறதற்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் வசதி இருக்குது. ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா பல வகைப்படும். வெறும் ஆக்சிஜன் மட்டும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வென்டிலேட்டர் கூடிய தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் வரைக்கும். இந்த ஆம்புலன்ஸோட சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு மனிதனோட உயிருக்கு 3 முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படுது. ஏபிசின்னு சொல்லுவோம், ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன். அதாவது மூக்கிலிருந்து நுரையீரல் வரைக்கும் இருக்கக்கூடிய குழாயில் அடப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சுவாசிக்கிறக்கூடிய காற்று வந்து உள்ள வரைக்கும் போகும். ரெண்டாவது ப்ரீதிங். அப்படின்னா நம்ம நுரையீரல் சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் ரத்தத்தை சுத்தகரிக்க முடியும். மூணாவது சர்க்குலேஷன். அதாவது இருதயம் நல்ல செயல்பாடு இருந்தால் தான் இந்த சுத்தகரிக்கப்பட்ட ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரும். இந்த 3 விஷயங்களையும் ஒரு வென்டிலேட்டருடன் கூடிய தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் தான் தர முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மருத்துவ நெருக்கடியின் போது இந்த ஆம்புலன்ஸோட தேவை இருந்துச்சுன்னா 7200 7100 42 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸோடு சேர்ந்து ட்ரெயின் டெக்னீஷியன் சேர்ந்து வந்து வீட்டிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதலுதவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற 7 பெட்டட் ஐசியூக்கு கொண்டு வந்து தீவிர சிகிச்சை கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் கால் வீக்கத்துக்கான காரணங்கள், அதில் பயப்பட வேண்டிய விஷயம் எது, மருத்துவரை உடனே பார்க்க வேண்டிய விஷயம் எது, பயப்பட வேண்டாத விஷயம் எது, எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். நள்ளிரவில் கால் இழுப்பது ஏன், இந்த வீடியோக்கான லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்கள்.